நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமா ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சுக்கிட்டு சைலண்டா இந்த மிட் செக்டார்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாம் உள்ள போந்து ஒரு செப்பரேட் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ராடக்ட்டா வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிட்டு இருக்கோம். எஸ், இஞ்சி தானே. இதுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய இருக்குங்க. பயங்கரமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. வாங்க இந்த வீடியோல பிரீஃபா அதை பத்தி அனலைஸ் பண்ணிடலாம். மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்கன்ற விஷயம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். உங்ககிட்ட இஞ்சியை கையில கொடுத்தா அதை என்னெல்லாம் வேல்யூ அடிஷன் பண்ணி மார்க்கெட்டை வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது. ஓகே, இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா நான் 2 ப்ராடக்ட் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் ப்ராடக்ட் சைலண்டா பயங்கர பூமிங்ல குளோபல் லெவல்ல இந்தியால இருந்து சப்ளை ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுது உங்களால. என்ன ப்ராடக்ட்னா ஜிஞ்சர் ஆயில். குளோபல் மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் $11.5 பில்லியன் லைக் அதுல மேஜர் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. செகண்டா பாத்தீங்கன்னா வந்து சைனால இருந்து. இது ஒன்னு கொஞ்சம் வந்து அப் அண்ட் டவுன்ல பீட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். பட் மேஜர் கான்ட்ரிபியூஷன் இந்தியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவ்வளோ மார்க்கெட் டிமாண்ட கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இதுல நம்ம பீப்புளோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப கம்மி. இந்தியாவில் ஒரு டாப்பஸ்ட் பர்ஃபார்மிங் பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிக்கிம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மிசோரம், மேகாலயா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் கல்டிவேஷன் அதுல இருந்து வேல்யூ அடிஷன் பண்ணக்கூடியதுல ரொம்ப டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இவ்வளோ விளையுதே, நம்ம ஊர்ல யாரும் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா எஸ், 2003ல இருந்தே நம்ம ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் சைலண்டா அதுவும் ஒரு ப்ராடக்டா போயிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு மேஜர் செக்டரா எடுத்து பண்றது இல்லை. லைக் இஞ்சி வந்து ஒரு மேஜர் செக்டரா எடுத்து யார் பண்றாங்கன்னா இந்த சிக்கிம், மேகாலயா லைக் அந்த மாதிரி பிளேசஸ்ல இருக்க பீப்புள் வந்து பண்ணி குளோபல் மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நம்மளுமே ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து லான்ச் பண்றோம். நான் ஆவரேஜ் ஒரு பெரிய ஸ்கேல்ல பண்ணணும்னா என்னெல்லாம் மெஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு சைட்ல வந்து ஒவ்வொன்றா டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸ்லைசர் மிஷின், கிரைண்டிங் மிஷின், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட், பாய்லர், சில்லர், ஃபில்டர் பிரஸ், டேங்க், ஃபில்லிங் அண்ட் பேக்கேஜிங் மிஷின் மேண்டட்ரியா இது எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதுக்கப்புறமேட்டா குவாலிட்டி கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் கண்டிப்பா எல்லா ஆயில் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டயும் அது இருக்கும். லைக் இந்த மாதிரி பேசிக்கான மெஷினரிஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸ்மால் ஸ்கேல்ல என்ன சொல்றாங்கன்னா அரௌண்ட் வந்து இது ஒரு 10 to 15 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ப்ராசஸ்ன்றது மெஷினரிஸை பார்க்கும்போது நீங்க சொல்லியிருப்பீங்க என்ன பொதுவாக எப்படி எடுப்போம்? ஒரு பொருளை நல்லா வந்து நம்ம ட்ரை பண்ணி அதை வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அதுல இருக்கக்கூடிய ஆயில்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு ப்ராடக்ட்ல இருந்து ஒரு பொருள் வருதுன்னா அதுக்கான மார்க்கெட் இல்லாம வராது. ஆப்வியஸ்லி இதனோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா வந்து அரோமேட்டிக் இண்டஸ்ட்ரி, அதே போல வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஸ்வீட்ஸ் வந்து பண்றாங்க. லைக் ஜிஞ்சர் காரம் வேணும்ன்றது வந்து பெப்பருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா ஜிஞ்சர் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணி, எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஸ்வீட்ஸ் பண்றாங்க. லைக் இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி பல இடங்கள்ல கொட்டி கிடக்கு ஜிஞ்சர் ஆயிலுக்கான டிமாண்ட் நமக்கு. லைக் அப்படி இருக்கும் பொழுது ஓகே இப்போ பண்றதுக்கான ஆர்வம் இருக்கு. பட் இதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எங்க இருந்து நமக்கு வரும்? இது வந்து மிகப்பெரிய குவெஸ்டினா இருக்குது. ஃபுல்லாவே நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், எதுவாக இருந்தாலுமே ஸ்டார்ட் ஸ்மால், கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேனல் நம்பருக்கே வந்து சொல்லுவாங்க என்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது மேம், இதை பெருசா பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எஸ், பொட்டென்ஷியல் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து நமக்கு பேக்கப்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ மெயினா இப்போ இந்த ஜிஞ்சர் ஆயில் மேனுஃபேக்சரிங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் எஸ்டிமேஷன் பிரகாரமே அரௌண்ட் வந்து ஒரு 3000 to 4000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்கேல்ல பண்ணி ஒரு வால்யூமா பண்ணணும்னா 3000 to 4000 ஸ்கொயர் ஃபீட் இடம் 10 இருந்து 15 பேர் வந்து வேலை செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுது. லைக் இந்த ஆவரேஜ்ல நீங்க பண்ணீங்கன்னா 50 to 65 lakh வரைக்கும் கூட தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் போகும். மார்ஜின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 20 to 25 ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கால்குலேஷன் எல்லாமே ஏன் டேட்டா கிடையாது, கவர்மெண்டோட டேட்டா பிரகாரம். இதுல வந்து நமக்கு கூட குறையன்னு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது. அதனாலதான் நம்ம கிட்ட அப்ரோச் பண்ற நிறைய ஆண்டர்பிரனர்ஸ்க்கு நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா ஸ்மால் ஸ்கேல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒன்ஸ் வந்து பிக்கப் ஆகுதுன்னு போது அடுத்தடுத்து போய்க்கலாம். அதே சமயம் இன்குபேஷன் ஃபாரம்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் அங்கங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே அவங்களோட இன்குபேஷன் ஃபாரம் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அவங்க மூலியமா நீங்க வந்து க்ரோ ஆகி வரும்பொழுது அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய லெவல் ஒரு 1 crore 2 crore per month வந்து நீங்க டர்ன் ஓவர் எடுக்கும்பொழுது நீங்க வந்து வேற லெவலில் நீங்க பண்ணிக்கலாம். பட் இனிஷியலா ஒன்று நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கவர்மெண்டோட சப்போர்ட் எடுங்க. அவங்க கொடுக்குற சப்சிடிஸை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. 100% நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனம் இப்போ வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வெளிநாட்டுல இது ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. நார்த் இந்தியாலையும் ஓரளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியை வந்து தேன் நெல்லி நம்ம பண்ணுவோம்ல, குட்டி குட்டி ஸ்லைசஸா, அதாவது எப்படி சொல்றது, கிரேட்டிங் கிடையாது, இஞ்சி மரப்பா கிடையாது, குட்டி குட்டி ஸ்லைசஸா அந்த இஞ்சியில வந்து கேண்டீஸ் மேக் பண்றது. இஞ்சியை வந்து சக்கரப்பாவில் டிப் பண்ணியோ இல்லை வெள்ளப்பாகுல டிப் பண்ணியோ அதுல இருந்து கேண்டீஸ் மேக் பண்றது. அதுலேயே ஆர்கானிக் எப்படி பண்ண முடியும் ரீசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா இன்குபேஷன் ஃபார்மா அப்ரோச் பண்ணுங்க. உங்க ஐடியாஸை சொல்லுங்க, உங்களோட தியரிஸை வந்து நீங்க சொல்லுங்க. சொன்னீங்கன்னா ஆப்வியஸ்லி அங்க இருந்து ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி டிசைன் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. மெஷினரிஸ்லாம் இஃப் பாசிபிள் இந்த மெஷினரிஸ்லாம் கவர்மெண்ட் கிட்ட அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அங்கே போய் கூட ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை மினிமம் சார்ஜஸில் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோ
ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பொழுது நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான எந்த ஹெசிடேஷனுமே தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா பர்சனலாக நீங்கள் வந்து சேனல் நம்பருக்கு வாங்க. இன்குபேஷன் ஃபார்ம் எங்கெங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணலான்ற நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். until then take care, bye.